எங்கள் ஊரில் நான் ஒரு ராஜகாப்பட்டி சின்ன கிராமம், திண்டுக்கல் பக்கத்தில் எங்கள் அம்மாவுடைய ஊர். அங்கே ஒருத்தர் இருந்தார், ஹாஜாபாயின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சாதாரண மனிதர், சைக்கிளில் தான் வருவார். நாங்கள் எல்லாரும் அவர் வருவார், ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவார். காசு யார்ட்டையும் கேட்க மாட்டார், அவராக க்ளீன் பண்ணுவார். பள்ளிவாசலை கூட்டுவார். வெளியே இருந்து யாராவது தொழுகைக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழுவி விடுவார். யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார், யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர். ஆனால் என்ன சொல்லுவார், யார் முசாவா பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவா பண்ணுவார். நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்கம்பார். எப்படி சொல்லுவார். நான்லாம் அப்போ ஓதுற காலம், சின்ன பிள்ளை. அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் அவரை கேலி பண்ணுவோம். ஹஜா பாய் எப்போ ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, எப்போ பாஸ்போர்ட்லாம் எப்போ, இந்த வந்துடும், அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும், அடுத்த வாரம் டிக்கெட்லாம் வந்துடும், போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போ கேட்டாலும் இதான் சொல்லுவார். நான் அப்புறம் ஓதியெல்லாம் முடித்து பெரிய பிள்ளை ஆகிட்டேன். பட்டமெல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போய் முத்தவல்லியை சந்திக்கும் போது யதார்த்தமாக கேட்குறேன், முத்தவல்லி சாப் ஹாஜாபாயை காணாமே எங்கன்னு கேட்டேன். ஹாஜாபாயை காணன்னு அவர் அழுதார், முத்தவல்லி அழுதாரு. நான் கேட்டேன், ஏன் ஹாஜியார் அழுகிறீங்கன்னு கேட்டேன். மொரோனா ஹாஜாபாய் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்படியா? அங்கே பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை. மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதானே செய்வாங்க, மௌத்தா ஆகிட்டான். அப்படியா, அதுக்கே அழுகிறீங்கன்னு கேட்டேன். சொன்னார், மொரோனா எங்கே மௌத்தானார் தெரியுமா, மக்கால போய் மௌத்தா போனார். எங்கே மௌத்தானார்? காபால போய் மௌத்தா இருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. எப்படி ஹாஜியார் அப்படின்னு கேட்டேன். மோனா தொழுகைக்கு ரோட்டு மேலே அந்த பள்ளி இருக்கும். மக்கள்லாம் தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு. ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்காரு, காரை நிப்பாட்டு தொழுகைக்கு வந்திருக்காரு. தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பாடு வாங்கி தரட்டுமா, காரெல்லாம் துடைக்கட்டுமான்னு ஹாஜாபாய் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போகிறேன். அவர் போகும்போது முசாவா பண்ணியிருக்காரு. முசாவா பண்ணி நல்லா துவா இருக்கீங்களா, துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு இருக்கார். அவர்கிட்ட போய் அவர் கேட்டார், எந்த ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, எப்போ போகிறீங்கன்னு கேட்டார். அதெல்லாம் தெரியல, ஹஜ்ஜுக்கு போகிறேன். எந்த ட்ராவல்ஸில் போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் ட்ராவல்ஸ்னால் என்னென்னு தெரியாது அவருக்கு. இந்த காரில் வந்தார்ல, இவர் டிராவல்ஸ் நடத்துகிறவர், இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறவர். முத்தவல்லியை கூப்பிட்டு கேட்டோடனே இப்படி சொன்னோடனே ஒன்றுமே செய்யலை வந்தவர். ஹாஜாபாய் உங்கள்கிட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே இல்லை. பேக்கை வாங்கி 2 ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வர்றீங்களான்னு கூட்டு போயிட்டார் அவர். நான் போய் அவரை சந்தித்தேன். திண்டுக்கல்ல ஹஜ் சர்வீஸ் வச்சிருக்காரு. நான் அவரை போய் சந்தித்தேன். ஹாஜாபாய் ஊருன்னு அவர் அழுகிறார். இருந்துச்சு, நான் ஆயிரக்கணக்கான பேர்த்து ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிருக்கிறேன், இவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு லுஹருடைய தொழுகை, காபாக்கு வர்றோம், தொழுகிறோம், சஜிதாலே மௌத்தா போயிட்டார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அவரை எங்க கொண்டு போயிட்டான். சில பேர் 50 உம்ரா செய்யறோம், 50 உம்ரா, மௌத்து அங்க ஆகணும்னு. மௌத்து கிடைக்கல, இங்க வந்து மௌத்து ஆகும். 10 ஹஜ்ஜு செய்யறாங்க, அங்க மௌத்தா போகணும்னு. வாய்ப்பே இல்லை, இங்க வந்துதான் மௌத்து. மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். மற்றவங்கள நல்ல நிலைகள்ல பாருங்க. 4 ஆட்ரிபியூட்ஸை வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளுங்க. 4 தன்மைகளை நம்ம வாழ்க்கையில இன்றைய கால சூழ்நிலையில் உருவாக்கணும். மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க, அன்பா பேசுங்க, பொலைட்டா பேசுங்க. மனைவிட்ட, குழந்தைகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட, எம்ப்ளாய்கிட்ட, யார்கிட்டையுமே அதிகார தோரணை வரக்கூடாது. என் கண்கள்ல, என் நடையில, என் ட்ரெஸ்ஸில், என் பேச்சில் அழகா இருக்கலாம். நல்ல ட்ரெஸ் போடுங்க, அழகா இருங்க, சுர்மா போடுங்க, அத்தர் போடுங்க, எல்லாம் இருங்க. ஆனால் எந்த நிலையிலும் அதிகாரம் நம்மள்கிட்ட வெளியாகக்கூடாது. பொலைட்னஸ் தான், சாதாரணமாக நம்ம இருந்துக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு மலம் சுமக்கிற உடல். மௌத்தா போனால், நான் மௌத்தாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை என் பேர் கூட சொல்ல மாட்டீங்க, ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க. ஜனாசாவை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க. என் பேர் கூட மாறிடும், ஜனாசா. ஒரே வருஷத்தில் என் மனைவி மக்கள்லாம் என்னை மறந்துடுவாங்க. அவ்வளோதான் அந்த உலக வாழ்க்கை. அதனால் அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பா நல்ல சிந்தனைகளை பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. யாரையும் வெறுக்காதீங்க. அல்லாஹ் நம்மளை வெறுத்துட்டா எவ்வளவு பாவம் செய்கிறோம். அடுத்தவங்களுடைய அதிகாரமாக நடந்துக்கும் போது நம்மள்ட்ட அல்லாஹ் அதிகாரமாக நடந்து என்ன நடக்கும்? உலகத்தில் வாழ முடியாது. அதனால முதல்ல அன்பாக நடந்து கொள்ளுங்க. யாரையுமே பெருசா தயவு செய்து அதிகார தோரணையில் உங்களை குறைகளை முன்னெடுத்தாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போனவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. யாருடைய குறைகளையும் யோசிக்காதீங்க. எல்லாரும் நல்லவங்க தான், அவங்கவுங்க திரையிலிருந்து அவங்கவுங்க இருக்கிறாங்க. யாரையும் தப்பா நினைக்காதீங்க. 2வது, மக்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்கவங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் எல்லாமே இருக்கும். அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்ப அக்செப்டன்ஸ் வருதோ எங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, எதுவுமே எங்களுக்கு நோயே வராது. இன்னைக்கு உலகத்துல 36%, 37%